இப்போ 1ஆம் எண்காரர்களை பற்றி பார்க்கும் பொழுது, என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னா, அவங்களுக்கு இயற்கையிலேயே வந்து லீடர்ஷிப் குவாலிட்டீஸ்ங்கிறது ரொம்ப நன்றாக இருக்கும். அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அவங்க பிறந்த பொழுதிலிருந்தே அவங்க அத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்திற்கு பார்க்கும்போது, ஒரு சில நேரங்கள்ல இப்ப இந்த ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் டேஸ் வரைக்கும், ஒரு சில பசங்க பின்னாடி கேங்கா மத்தவங்கலாம் சுத்துவாங்க. அவங்க தான் லீட் பண்ணுவாங்க. அவர்கள் எல்லாமே 1ஆம் எண்காரர்கள் தான். அத பார்க்கும்போதே சொல்லிடலாம். அவங்கள்ட்ட அந்த நேச்சர் இருக்குங்கிறத. கிளாசிக் எக்ஸாம்பிளா நம்ம சொன்னோம்னா வந்து ரத்தன் டாட்டா அவர்களை சொல்லலாம். அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக நிறுவப்பட்ட டாட்டாவுக்கு ஒரு மரியாதையை உருவாக்கி கொடுத்தவர். அதுவரைக்கும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிராண்டா பார்த்த மக்கள் மத்தியில, ஒரு தனி மனிதராக ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து கம்பீரம் மிக்கவராகவும், ஒரு தலைவராகவும், அந்த நிறுவனத்திற்கே ஒரு மரியாதையை தேடிக் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அது மாரியான குணங்கள் அப்படிங்கிறது 1ஆம் எண்ணுக்கு இயற்கையிலேயே உண்டு. குறிப்பா வந்து இவங்க வந்து மனதில் எதுவும் வைத்துக்கொள்ள தெரியாதவர்கள், வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். அது நெறைய நேரங்கள்ல அவங்களுக்கு பிளஸ்ஸு, சில நேரங்கள்ல அவங்களுக்கு அதுவே மைனஸாவும் அமையும்.